ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகலாம். இந்த ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து உளுவுல் பருப்பு தாங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெல்லத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சுத்தமான ஒரு பிளேட் எடுத்து கத்தி எடுத்து நம்ம மெதுவாக இது எல்லாமே சுரண்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நசுக்குனா கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் நான் வந்து கத்தியில் தான் எப்போவுமே கட் பண்ணி எடுப்பேன். நல்லா சாஃப்டாகவும் வந்துடும், சீக்கிரமாக கரைஞ்சிரும். அது நம்ம சூடு பண்ணால் பொறுமையாக கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். நீங்களே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போதும், நான் ஒரு பவுல் அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சுத்தமான வெல்லம் இது. எவ்வளோ நல்லா பொடியாக இருக்குது பாருங்கள். நல்லா சுத்தமாக கட்டி இல்லாமல் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் இந்த கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்குவேன். இது நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. பருப்பு வந்து இது தாங்க வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு பின்னாடி இதை எடுத்து இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்ற போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், நிறைய போடலை. ஏன்னா நம்ம ஸ்வீட் சேர்க்கறதுனால நிறைய உப்பு தேவைப்படாது. ஒரு ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்ம சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா உதிரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்ல உதிரியாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 வாட்டி அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 கப்பு வெல்லம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் ஸ்டவ்வில். ஏன்னா மண் தூசியெல்லாம் இருக்குது இல்லையா, பற்ற வச்சுட்டு கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இதை நல்லா இப்போ கலக்கி விட்டுடலாம். நம்ம கலக்கிட்டு எல்லா கட்டி இல்லாமல் நல்லா தூசியெல்லாம் அடியில் நின்றுடும். ஒரு வடிகட்டி அதில் நம்ம ஊற்றிக்கலாம். எல்லா தூசியும் இதில் நின்றுடும். சுத்தமான வெல்லப்பாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வடிகட்டிட்டு 2 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன், நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு வெல்லம் போதும். பாருங்கள், எல்லாம் வடிகட்டியாச்சு. ரொம்ப ஈஸியான வேலை இது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இதுக்கு வெல்லம்லாம் கரெக்டாக இருக்குது. ஸ்பூன் வச்சாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். நல்லா சூடு ஏறட்டும். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து சூடு பண்ணிடலாம். அது பாட்டுக்கு சூடு ஏறட்டும். நம்ம இப்போ உருண்டைக்கு ரெடி பண்ணிடலாம். கூடவே நான் இப்போ மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு தேவையான அளவு எவ்வளோ வேணும்னு பார்த்து அந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மீந்தாலையும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு டைம் பத்தாது. நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோடா, கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் சோடா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைந்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் க்ளீனாக கரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உருண்டை வந்து இப்போது குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஊறுன ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு
மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் ரெடியாக எல்லா உருண்டையும் உருட்டி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த மைதா மாவில் நல்லா முக்கிட்டு எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸ்வீட் உருண்டை ரெடி ஆகுது பாருங்கள். எல்லா உருண்டையும் இதே மாதிரி மைதா மாவில் நனைச்சி எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். மீடியம் தீ தான் வச்சுக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது, தீஞ்சிரும். மீடியம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக திருப்பி இது தீயாத எடுக்கிறது தான் மெயின் பிரச்சனை. அவ்வளோதாங்க. லைட்டாக நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். தனியாக இந்த மாதிரி பிரித்து திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்துருச்சுனாக்கா நல்லா பொன்னிறமாக வேகிற அளவுக்கு பார்த்து ஒரு பிளேட்டில் இப்போ நம்ம மாற்றிக்கலாம். பொன்னிறமாக வெந்ததும் எல்லா சைடும் வேகணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வெந்துருச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த உருண்டை பிடிச்சிருந்தா புதுசாக வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்டில் இந்த உருண்டை. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு சத்தான பருப்பு தான். அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உருண்டை சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே நாங்கள் பச்சை பயிரில் தான் செய்வோம். இன்றைக்கி வித்தியாசமாக இந்த பயிரில் செஞ்சு பார்க்கலான்னு நான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் உருண்டை இருக்குது, அதுவும் சேர்த்து நம்ம சுட்டுடலாம். சூப்பரான ஒரு உருண்டை, ஸ்வீட் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணாதவங்க. பாய்.